இந்தியாவிற்கே வழிகாட்டும் திராவிட மாடல் நாயகரே, நாடு போற்றும் நல்லாட்சி தந்து கொண்டிருக்கும் தமிழர்களின் நம்பிக்கையே, தமிழர்களின் அப்பாவாக பார்க்கப்படும் எங்களின் குடும்பத் தலைவா, நீர் பல்லாண்டு வாழ்க என அன்போடு வாழ்த்தும் மாண்புமிகு அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், விருதுநகர் தெற்கு மாவட்ட செயலாளர், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர். Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. சார், பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் வியூகங்கள் அமைப்பதில் ஒவ்வொரு கட்சியினருக்கும் ஒவ்வொரு நபருக்குமே வித்தியாசங்கள் மாறுபாடுகள் இருக்கும். சில பேருடைய தேர்தல் வியூகம் பிரமிப்பாக இருக்கும். ஆனால் நான் கேட்கக்கூடியது, திரு ஸ்டாலின் அவர்கள், நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், அவருடைய தேர்தல் வியூகம் எப்படிப்பட்டது சார்? இதுவரை அவர் சந்தித்த எல்லா தேர்தலையும் வெற்றி பெற்றிருக்கார். இதுவரை அவரை நான் ப்ரிடிக்ட் பண்ண எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஸ்டாலினை பற்றி நான் பேசின அனைத்தும் சரி. இப்போ ஸ்டாலினுக்கு வெற்றிங்கிறது 3 தேர்தலில் தொடர் வெற்றி. இந்த வெற்றியை புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையார் திராவிட இயக்கத்தில் பெறல, மக்கள் திலகம் MGR பெறல, முத்தமிழறிஞர் கலைஞர் பெறல. அவர் மேல வைக்கக்கூடிய மிகப்பெரிய இன்னொரு புகார் வாரிசு அரசியலை ரொம்ப முதன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி. இந்த கருத்து வாரிசு அரசியல் ஒரு மேட்டரே இல்லை மேடம். மக்கள் ஏத்துக்கிட்டா எந்த வாரிசும் தாக்கு பிடிக்க முடியும். ஆன்டி காமராஜ் பண்ண வேண்டிய இடத்துல ப்ரோ காமராஜ் பண்ணதுனாலும் சரி, ராமதாஸுக்கிட்ட ஏமாந்ததுனாலும் சரி, 2 பெரிய ஃபிளாவா கலைஞரோட அரசியல்ல இருக்குது. ஸ்டாலின் இந்த தவறுகள் எல்லாம் தான் பாடம் படிச்சுக்கிட்டு குறிப்பா இன்னைக்கு என்ன அரசியல் பண்ணணும், இப்போ என்ன இது பண்ணணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறார். 2026 திமுகவினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு சார் உங்க பார்வையில, உங்க கணிப்பு? அதைத்தான் நான் சொல்றேன். 1 to 1 கொண்டு வந்து தான் ஸ்டாலினை தோற்கடிக்கிறத பற்றி யோசிக்க முடியும். 1 to 1 இல்லைன்னா ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாதுன்னு மோடிக்கு தெரியும், அமித்ஷாவுக்கு தெரியும். திமுக அணி, NDA, அண்ணா திமுக, சீமான் 4 வரும் தானே. 2000 விஜயெல்லாம் கணக்கில் எடுத்துக்க மாட்டேன். விஜய் நான் கணக்கில் எடுக்கல. என்னைக்கு அவரு பலத்தை நிரூபிச்சு பிளேயரா வராரோ அன்னைக்கு கணக்கில் எடுக்கிறேன். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் வியூகங்கள் அமைப்பதில் ஒவ்வொரு கட்சியினருக்கும் ஒவ்வொரு நபருக்குமே வித்தியாசங்கள் மாறுபாடுகள் இருக்கும். சில பேருடைய தேர்தல் வியூகம் பிரமிப்பாக இருக்கும். ஆனால் நான் கேட்கக்கூடியது, திரு ஸ்டாலின் அவர்கள், நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், அவருடைய தேர்தல் வியூகம் எப்படிப்பட்டது சார்? இதுவரை அவர் சந்தித்த எல்லா தேர்தலையும் வெற்றி பெற்றிருக்காரு. இதுவரை அவரை நான் ப்ரிடிக்ட் பண்ண எல்லாமே கரெக்டாக இருக்கு. ப்ளஸ் ஒன்றே கொங்கு மண்டலத்தில் 2021 அவர் ஸ்வீப் பண்ணுவார் நான் கணக்கு போட்டேன். அது ஆராசா மேட்ரு, அந்த கலப்பு திருமணத்தை அவங்க ஆதரித்ததை அவங்க ட்விஸ்ட் பண்ணி பிரச்சாரம் பண்ணது, வன்னியருக்கு 10.5, வன்னியருக்குன்னா அந்தியூர், பவானி, அவங்க பரவாயில்ல இருக்காங்க உள்ளுக்குள்ளேயும். செந்தில் பாலாஜி கூட ஃபஸ்ட்டில் லீடிங் குறவுன்னு வந்தது வன்னியர் பூத்து. தென் எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டர், ப்ளஸ் இந்துத்துவா, முருகன் பாஜக தலைவர். இது எல்லாம் இருந்தாலும் கூட நான் ஸ்டாலினை பற்றி சொன்ன எல்லாமே கரெக்டு. இது மட்டும்தான் தப்பு. நான் தப்பானதை எப்படி தப்பாக போயிட்டுங்கிறதுக்கு நான் விளக்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். என்னை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் அதில் முயற்சி பண்ணுறேன். நான் ஒரு நான் வெள்ளாள கவுண்டர் போலரைசேஷன் ஸ்டாலினுக்கு ஒரு ஸ்வீப்பிங்கை கொடுக்கணும்னு நான் நினச்சேன். சீமான் கூட ஒரு 10-11 தொகுதியில் ஸ்டாலின் வெற்றியை கொங்கு மண்டலத்தில் அவருக்கு விழுந்த ஓட்டின் தன்மைக்கு தக்கன பாதிப்படை செய்துட்டார். நான் எதிர்பார்க்கலை. எனிவே, அந்த கொங்குல நான் ப்ரெடிக்ட் பண்ண தவிர ஸ்டாலினை பற்றி நான் பேசின அனைத்தும் சரி. இது ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கே தெளிவாக தெரியும். என்ன கூர்ந்து நான் என்ன ஸ்டாலினை பற்றி பேசுகிறேங்கிறத வாட்ச் பண்ணுறவங்களுக்கும் தெளிவாக தெரியும். விக்கிரவாண்டியெல்லாம் 55% மேலே ஸ்டாலின் வருவாருன்னு சொன்னேன். ஈரோடு கிழக்கு முதல்ல எலெக்ஷன் நடக்கும்போது மிகப்பெரிய வெற்றி பெறுவாருங்கிறத சன் தொலைக்காட்சியிலே சொன்னேன். அப்போ கடும் போட்டின்லாம் சுமன் ஸ்ரீராமன் அவங்கெல்லாம் ஒரு வன்மம் காழ்ப்புணர்ச்சியில் கலைஞர் மேலே உள்ள வன்மத்தை ஒரு இன்னைக்குள்ள விஷயத்தை பார்க்காம அந்த வன்மத்தை அப்படியே கடத்தி ஸ்டாலின் மேலே வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் காட்டக்கூடியவங்க சுமன் ஸ்ரீராமன்கள் என்னைக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்க அதுக்கு மக்கள் வேலிடிட்டி கொடுக்க மாட்டாங்க. என்ன, ஏன்னா நாம் ஸ்டாலினை பற்றி சொல்கிறதுக்கு வேலிடிட்டி இருக்குது. ஸோ அந்த வகையில் ஸ்டாலினை பற்றி நான் சொன்னது மிக பெருமளவில் சரியாக இருக்குங்கிறது அடிப்படையில், நான் நாளைக்கு சொல்கிறதும் சரியாக இருக்கணுங்கிற அடிப்படையில், என் கருத்துக்களை என் கிரெடிபிலிட்டி நிற்கணுங்கிற அடிப்படையில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இன்னைக்கு ஸ்டாலின் உள்ள பொசிஷன் 57-62 பெருந்தலைவர் காமராஜ் பொசிஷனில் காங்கிரஸை கைப்பற்றிட்டு அவர் 45%, 46% இருந்த ஒரு பொசிஷனில் ஒரு பெரிய அணியோட ஜோதிபாசு மாதிரி ஒரு அணியை இன்டாக்டாக வச்சுக்கிட்டு அவர் இன்னைக்கு 47%
வாக்கு பலத்தில் இருக்கிறார். இது கூட நான் 48 எடுப்பாருன்னு சொன்னேன். 35 சீட்டு ஜெயிப்பாருன்னு. அவர் 35 + 4 39 அவர் ஜெயித்துட்டார். ஸோ இன்னைக்கு அவரோட பொசிஷன் வந்து 57-62 காமராஜர் பொசிஷனில் அவர் இருக்கிறார். ஸ்டாலினை இன்னைக்கு தோக்கடிக்கணும்னா 67 காமராஜருக்கு எதிராக கொண்டு வந்த ஒரு 1-1 கொண்டு வந்து தான் அட்டம் பண்ண முடியும். அதுவும் ஷுவர் ஷாட் இல்லை, 50-50 தான். அதுதான் நிலைமை. ஏன்னா காமராஜுக்கு அன்னைக்கு இருந்த இந்தி எதிர்ப்பு, உணவு பற்றாக்குறை, விலைவாசி உயர்வு, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் துப்பாக்கி சூடு பட்டது, 2 அப்பர் காஸ்ட் ஹயஸ்தா பிராமின் பிரைம் மினிஸ்டர் காமராஜ் கமாண்ட் பண்ணக்கூடிய லெவலுக்கு உயர்ந்துட்டாருங்கனால இங்கே எதிராக உருவான ஒரு சோஷியல் போலரைசேஷன், மக்கள் மாற்றத்தை விரும்பினது, இப்படிப்பட்ட அந்த நெகட்டிவ் இதுகள்லாம் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஸ்டாலினுக்கு இல்லை. ஸோ ஸ்டாலின் இன்னைக்கு இந்தியா டுடே கருத்து கணிப்பில் 57% மக்கள் வந்து அவரை சிஎம்மாக ஏற்றுக்கிற தயாராக இருக்காங்கங்கிறது மோடிக்கு தெரியும், அமித்ஷாவுக்கு தெரியும். அந்த உயர்வான இடத்துல தான் ஸ்டாலின் இருக்கிறாரு. ஸோ ஸ்டாலினுக்குள்ள இந்த இது அவருடைய நுணுக்கமான ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியில் கிடைச்சது. ஆனால் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி நான் ஒரு க்ளவுன் தாங்கிற மாதிரி 4 பேர் சொன்னால் கூட அதை பற்றி கண்டுக்காமல் அவர் போயிட்டு இருக்கிறாரு. ஏன்னா வில்லன்னு சொன்னால் தான் மக்கள் மத்தியில் நெகட்டிவ் வரும். கோமாளி காமெடின்னு சொன்னால் மக்கள் மத்தியில் நெகட்டிவ் வராது. ஸோ சொல்லிட்டு போங்க, எனக்கு நல்லதுதாங்கிறத மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி ஒரு எதிர்ப்போட்டு இல்லாத ஒரு தன்மைக்குள்ளே ஸ்டாலின் அவரை பற்றி ரொம்ப ஒரு நக்கல் நையாண்டிப்பட்ட விமர்சனங்களை கண்டுக்கல. அது நமக்கு ஒன்றும் அரசியல் ரீதியாக பாதிக்காதுங்கிறத அவர் தெளிவாக இருக்கிறாரு. இப்போ ஸ்டாலினுக்கு வெற்றிங்கிறது 3 தேர்தலில் தொடர் வெற்றி. இந்த வெற்றியை புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையார் திராவிட இயக்கத்தில் பெறலை, மக்கள் திலகம் எம்ஜிஆர் பெறலை, முத்தமிழறிஞர் கலைஞர் பெறலை. இப்போ எம்ஜிஆர் வந்து 77 ஜெயித்தார், 80 இந்திரா காந்தி கிட்ட தோற்று போயிடுறாங்க. கலைஞர் இந்திரா காந்தி கூட்டணியில் தோற்று போயிடுறாப்புல. கலைஞர் தம்பி தமிழகம் எம்ஜிஆர் கொடுத்த தீர்ப்பை பார்த்தாயா 2 ஒரு போஸ்டர் பார்த்தாங்க. நான் அன்னைக்கு என்னோட டீனேஜ் எண்டில் விருதுநர் காலேஜில் படிக்கும்போது இந்த போஸ்டர்லாம் பெருசாக பார்த்து சிலாயிச்சிருக்கிறேன். அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையார் 91 வந்தாங்க, 96 தோற்று போயிட்டாப்புல. கலைஞர் நமக்கு வெற்றியும் தோல்வியும் நிறைய பார்த்தவர். பட் ஸ்டாலின் இவங்க 3 பேர் தவறுகள்லேருந்து பாடம் படித்து, காமராஜ் தவறுலேருந்து பாடம் படித்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு காய்களையும் நகர்த்துறாரு. ஹீ சர்க்கம்ஸ்பெக்டிங் ஹிஸ் எவரி மூவ். அதுதான் ஸ்டாலினுக்கு தன்மை. இதில் ஒவ்வொரு விஷயம் பார்க்கும்போது இப்போ ஜெயலலிதா அவர்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, பயங்கர போல்டாக இருப்பாங்க. கருணாநிதி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சாணக்கியத்தனமாக சில விஷயங்கள் பண்ணுவார். இப்போ ஸ்டாலின் வந்து எந்த ரகம் சார், ரொம்ப மென்மையான போக்கை வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. அரசியலுக்கு இந்த மென்மையான போக்கு சரியாக வருதா? வெற்றி தான் அங்கே குறி. வெற்றியை வந்து தன் தலைக்கு மேலே ஏற்றிக்கிடாமல் அது என்னால் வெற்றி, நான் கொடுத்த சீட்டு, நான் போட்ட பிச்சைன்னு சொல்லாமல் கூட்டணியின் வெற்றிங்கிறத வந்து அவர் அக்செப்ட் பண்ணிட்டு போகிறார் இல்லையா, அதில் தான் அவர் தொடர் வெற்றியில் இருக்கிறார். அதில் வந்து வெற்றி தான் தேவை. அது வெற்றி பெற்ற முறை என்னன்னு சொல்லிட்டு போகிறான். அது திருமாவளவனால் வந்த வெற்றி, ராகுல் காந்தியோட வந்த வெற்றி சொல்லிட்டு போகிறான். நோ இஷ்யூஸ். வெற்றி நமக்கு தானே, தனியாட்சி நம்ம தானே நடத்துகிறோம், 22 சீட்டு நமக்கு தானே வருது சொல்லிட்டு போகிறான். லெட் தம் சே லைக் தட், நோ இஷ்யூஸ். அதை தலைக்கு ஏற்றிக்கிற கிடையாது அவர். இப்போ ஜெயலலிதான்னா யாரோ ஒருத்தனை அது கொஞ்சம் தவறான வார்த்தையெல்லாம் சொல்லி கிடந்ததை வச்சு நான் ஜெயிக்கலன்னு ராஜீவ்காந்திக்கு அசாசினேஷனையே அசிங்கப்படுத்தி பேசினாங்க. அவங்க சொன்னது 89 நான் ஜெயித்தோம்ல. இப்போ 89 ஜெயித்தீங்க, 97 ஜெயித்தீங்க, 89 25% வாக்கு காங்கிரஸ் அன்னைக்குள்ள காங்கிரஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு. அன்னையா மூப்பனார கூட்டணிக்காக 3 தடவை வீடு தேடி போனது ஜெயலலிதா அம்மையார். 29 சீட்டு வாழப்பாடி ரூட்டில் கொடுத்தது ஜெயலலிதா அம்மையார். அல்லது மூப்பனார் திமுக கூட்டணி கொண்டு போயிட்டாருன்னா ஆட்சியில் கலைஞர் இருந்தார், பார்லிமெண்ட்டும் ஜெயித்தரும், ஜெயலலிதா அரசியலே போயிரும்னு காங்கிரஸ்கிட்ட அந்த அளவுக்கு இறங்கி போய் 29 சீட்டு ஐயா மூப்பனாருக்கு பவர் பார்ட்டிஸில் கொடுத்தவங்க. ஆனால் 97 ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க பேசுனது எவனோ ஒருத்தன் எங்கேயோ செத்து கிடந்தாங்கிறத வச்சு நான் ஜெயிக்கல சொல்லிட்டு போகிறான். ஏன்னா நீங்கள் தானே சீஃப் மினிஸ்டரு, நீங்கள் தானே வெற்றியில் இருக்கிறீங்க. அப்போ அந்த வெற்றி இறந்து போன ராஜீவ்காந்தியாலையா தன்னாலையாங்கிறத அந்த ஷேடோ போயிட்டு நிழல் யுத்தத்துக்கு ஏன் போனோம்? அப்போ அந்த நிழல் யுத்தத்துக்கு போனாங்க. 96 மூப்பனார் வெளியேறினார், சரத்குமார் பிரச்சாரம் பண்ணார், எங்கன்னா ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுத்தாரு. காங்கிரஸ் ஓட்டெல்லாம் ராஜீவ்காந்தி மேலே பற்றில் உள்ள ஓட்டெல்லாம் கலைஞருக்கு போயிட்டு திமுக தமாக கூட்டணி பெரிய வெற்றியை பெற்றுட்டு. எதனால் வந்தது? 91 வெற்றி யாராலங்கிறதுல அவங்க போட்ட டிஸ்பியூட்டில் தான் அது போச்சு. அதே மாதிரி ராமதாஸை டீல் பண்ண விதத்தில் அவங்க மீண்டும் கலைஞர் கூட போய் அவங்க வெற்றியை பெற்றாங்க. இப்படி ஜெயலலிதா தான்ங்கிற இதில் யதார்த்தத்தை மறந்து ப்ராக்டிக்கல் பொலிட்டிக்ஸை தாண்டி
பேசக்கூடிய பல இதுகளில் தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க. அப்கோர்ஸ் அவங்களுக்கு புள்ள இல்லை, குட்டி இல்லை, கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க. தோத்தா தோக்குது, ஜெயித்தா ஜெயிக்குது, எனக்கு பிறகு இந்த கட்சியில் இவர் வரணும் அவர் வரணும் எதுவும் இல்லை, நான் இருக்கிறத வர நான் இருக்கணுங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே அவங்க போனாங்க. அதில் அவங்க 2014 16 பெற்றது பெரிய வெற்றி. 2006 ஆண்டு அந்த ஆணவ போக்கிலே அவங்க தோல்வியை சந்தித்தாங்க. 2006 ஆண்டு அவங்க டி ராஜேந்தர் எல்லாம் சின்ன போல்ஸ் தான். பாஜக, டாக்டர் கிருஷ்ணசாமி, திண்டிவன ராமூர்த்தி 1 இயர் ப்ளஸ் காங்கிரஸ்காரரு, டி ராஜேந்தர் ஒரு பிரச்சார பீரங்கி ப்ளஸ் உடையார் கம்யூனிட்டி, கிருஷ்ணசாமி தேவேந்திர குல வேளாளருக்கு அடையாளம், பாஜக அவங்களுக்கும் இந்த நாடார் ஓட்டு அன்னைக்கு 2% இந்த நாடார் ஓட்டுகள் இருந்தது. இதெல்லாம் அவங்க தன்வசப்படுத்தியிருப்பாங்கன்னா 5% தோத்தவங்க. விஜயகாந்த் இவ்வளோ எழும்பியிருக்க மாட்டார், 8% போயிருக்க மாட்டார். பாஜக ஜெயலலிதா 2006 ஆண்டே ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு ஒரு கொலிஷன் கவர்மெண்ட்டுக்கான ஒரு வாய்ப்பாவது கிடச்சிருக்கலாம். ஆனால் அவங்க கும்மிடிப்பூண்டியும் காஞ்சிபுரம் ஜெயித்த இதில் மற்றவங்களெல்லாம் உதாசீனப்படுத்தி ஒரு அரசியல் பண்ணாங்க. ஸ்டாலின் யாரையும் உதாசீனப்படுத்துறது இல்லை. வேல்முருகன் ஒரு சீட்டு தான் கூட்டணியில் இருந்தார், எம்எல்ஏ இருக்கார். அவரும் கூட்டணியில் இருக்கணும், இன்டாக்டாக இருக்கணும்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. அப்போ ரொம்ப மைக்ரோவாக பண்ணுறாரு, பெரிய ஆர்கனைசராட்டும் இருக்கிறாரு. ஸோ இதுதான் ஸ்டாலினுக்கு அந்த வெற்றியை கொடுத்துட்ருக்கு. இப்போ 57-62 காமராஜ் உயரத்தில் ஒரு கூட்டணி பலத்தோட ஸ்டாலின் இருக்கிறாரு. நான் கூட்டணி பலத்தோட இருக்குங்கிறத அக்செப்ட் பண்ணுறாரு. அதுதான் அவருக்கு வெற்றிக்கு இதாக இருக்குது. நான் ஸ்டாலினை 1-2 தடவை பார்த்து பேசியிருக்கிறேன். இப்போ சமீபத்தில்னா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தினேஷ் நான் கேசி பழனிசாமி வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன். அப்போ ஃப்ளைட்டில் வரும்போது இருந்தார். அப்போ என் ஃப்ரெண்டு ரிஷி எப்படியாவது வருங்கால சீஃப் மினிஸ்டர் பேசிருங்கன்னாப்பில் எனக்கும் பேசலாங்கிற ஒரு எண்ணம் ஓட்டம் இருந்து. அப்போ தினேஷ்கிட்ட சொன்னேன், தலைவர்கிட்ட பேச விரும்புகிறேன்பான்னேன். அப்போ அவர் சொன்னதும் வி இஸ் வெரி ஹாப்பி, வர சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு 7 நிமிஷம் பேசிட்டு வந்தோம். ரொம்ப ஸ்ரூடான ஒரு இன்டெலிஜென்ட் லீடர், வெரி ஷ்ரூடு. அப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் மிகைப்படுத்தி சொல்லலை, பொய்யே சொல்லலை, வெரி ஷ்ரூடு. நான் என்ன நினைக்கிறேன், என்னோட எதிர்பார்ப்பு என்னன்னு அவர் உணர்றாரு. அப்போ நான் பாமகவை திமுக சேர்க்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ரீசனையும் தாண்டி அவர் ஏன்லாம் பாமகவை எங்களுக்கு சேர்க்க முடியாத நிர்பந்தம் இருக்குங்கிறத அப்படியே அடுக்கிறாரு. பட் அவர் பெரிய தலைவர், ஐயா மதிப்புக்குரியவர், அது வேற விஷயம். கூட்டணி இதில் எங்களுக்கு நாங்கள் பாமகவை ஏன் சேர்க்க முடியாதுங்கிறத ரொம்ப தெளிவாக வித் டியூ ரெஸ்பெக்ட் டு டாக்டர் ஐயா அந்த எங்களுக்கு ஏன் சேர்க்க முடியாதுங்கிற இதை தெளிவாக என்கிட்ட நானே ஒரு சில காரணங்களை அவர்கிட்ட சொன்னேன். அதையும் தாண்டிய காரணங்களை அவர் ஏன்ட்ட சொல்கிறாருன்னா எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக உடச்சி பேச முடியல எனக்கு. ரொம்ப அந்த அளவுக்கு என்ன மதித்து அந்த விஷயங்களை பேசுறதுக்கு அவருக்கு நம்ம மதிப்பு மரியாதையும் கொடுக்கணும். அந்த அளவுக்கு அவர் எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியன்ட் லீடருங்கிறத என்னால் உடனே உணர முடிஞ்சுது. அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல நான் எதிர்க்க அவர்கிட்ட பேச நிற்கிறேன், என்னோட நோக்கம் என்ன, என்னோட எதிர்பார்ப்பு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு ஷார்ப்பாக அந்த புள்ளிக்குள்ளே நின்று அந்த 7 நிமிஷமும் ஏர்போர்ட்டுக்கு வெளியே வர்றது வரை என்கிட்ட அதை பேசிட்டு வந்தார். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஜஸ்ட் ஒரு பிரதர் மாதிரி ஒரு பெரிய இதில் பேசிட்டு வந்தார். அதற்கு பிறகு அவர் மேலே உள்ள எனக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் அதற்கு முன்ன நான் சந்திக்கிறதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஸ்டேச்சர்லேருந்து கம்ப்ளீட்டாக ஒரு மாற்றத்தை தெரியும். அதை நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறேன். அவருக்கு எதிரான அணியில் தான் இருந்தாலும் கூட அவரை பற்றி அந்த மெரிட்டை நான் பேச தவறுதில்லை. அது நான் பேசுகிறதும் கரெக்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக இதில் கலைஞர் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவரை எதிர்கொள்ளாத நிறைய சவால்கள் நிறைய பிரச்சனைகளை இப்போ ஸ்டாலின் அவர்கள் எதிர்கொண்டுட்டு இருக்கார். குறிப்பாக மத்திய அரசு எதிர்ப்பதாகட்டும், இல்லை அதனால் ஆளுநர் மூலமாக வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளாகட்டும், எல்லாமே கலைஞர் ஃபேஸ் பண்ணதை விட அதிகமாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு இது எப்படி பார்க்குறீங்க? கலைஞர் பேசினோட அதிகமாக ஃபேஸ் பண்ணுறாருங்கிறது உண்மை. அது கலைஞர் ஃபேஸ் பண்ணும்போது காலகட்டத்தில் மத்திய அரசோட அந்த ஸ்திரத்தன்மை ரொம்ப குறைவு. அந்த ஸ்திரத்தன்மைக்கு கலைஞர் ஒரு காரணமாக இருப்பார். ஸோ எம்ஜிஆரை விட்டால் கலைஞர் கூட நின்று அது தேவைங்கிற சூழ்நிலை இருக்கும். இப்போ உள்ள மத்திய அரசின் தன்மையும் முந்தைய மத்திய அரசின் தன்மைகளும் வேற. இன்னைக்குள்ள மத்திய அரசின் தன்மை ரொம்ப ஸ்டாலின் எதிர்கொள்ளது ரொம்ப ஹார்டு என்றாலும் மோடி அங்கே இருக்கிறாரு, எதிர்கட்சி அரசியல் தான் பண்ணுறாரு, எதிர் அரசியலை தான் பண்ணுறாரு. பட் மோடிக்கும் சரி எங்களை போன்ற மோடி சப்போர்ட்டர்ஸுக்கும் சரி ஒரு புள்ளியில் ஸ்டாலின் மேலே எங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது. எமர்ஜென்சி எதிர்த்த முதல்வர் கலைஞர் மகன் என்பதால் எமர்ஜென்சியில் கைது செய்யப்பட்டவர். இந்த ஒரு புள்ளி தனிப்பட்ட முறையில் மோடிக்கு ஸ்டாலின் மேலே ஒரு மதிப்பு மரியாதை கலைஞர் மகங்கிற லெவலில் இருந்தாலும் அரசியல் ரீதியாக
பாஜக திமுகவை எதிர்த்து 2வது இடத்துக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அப்போ திமுகவை கடுமையாக எதிர்த்து தான் ஆகணும். அண்ணாமலை எம்பவர் பண்ணி தான் ஆகணும். அண்ணாமலை எம்பவர் பண்ணி அவர் தமிழ்நாட்டுக்குள்ள வெறும் ஏற்கனவே இருந்த பாஜக தலைவர் மாதிரி இல்லை, நீங்கள் பவர்ஃபுல் பாஜக தலைவர்னு அவங்க இதுகளை பண்ணுறாங்க. இப்படி ஒரு பவர்ஃபுல் பாஜக தலைவரையோ மத்திய அதிகாரத்தில் இருந்த ஒரு தலைவரையோ கலைஞரோ எம்ஜிஆரோ சந்தித்ததில்லை. ஓரளவு ஐயா மூப்பனார் அவங்க சந்திச்சாங்க. அப்படி மூப்பனார் சந்திக்கும் போதே மூப்பனாருக்கு எதிராக இவங்களுக்கு ஒரு எம்பிஎஸ், ஒரு ஆர்வி சாமிநாதன், ஒரு வெங்கட்ராம, ஒரு வாழப்பாடி ராமமூர்த்தி போன்றவங்க வந்து இன்னொரு சைடில் இவங்களுக்கு ஆதரவாட்டும் இருப்பாங்க. இப்போ டைரெக்டாக வளர்ந்து வரக்கூடிய கட்சியான பிஜேபி திராவிட இயக்கத்துக்கு போட்டியாக இந்துத்துவா வரணும்னு நினைக்கிறதுனால அண்ணாமலையும் அவங்க எம்பவர் பண்ணி தான் சந்திக்கிறாங்க. ஸோ இந்த நேரடி எதிர்கட்சியாட்டு மத்திய ஆளு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாஜக வர்றது ஸ்டாலின் இந்த எதிர்ப்பை எதிர்கொண்டு தான் தீரணும். அவரும் இந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு இந்த ஹார்ட்ஷிப்ஸுக்கு இடையில என்ன கெயினுங்கிறத பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆன்டி பிஜேபி இதில் உள்ள பொலிட்டிக்கல் கெயினை அவர் கரெக்டாக பார்க்குறாரு. அவருக்கு எல்லாமே தெரியுது. வீராவசனம் பேசலை, பட் தன்னுடைய நிலைப்பாடு தான் வெற்றிக்கு எடுக்க வேண்டிய இதில் இம்மையும் பெசகாமல் அட்ராக்டாக கரெக்டாக அப்படி நூல் பிடிச்ச மாதிரி அளந்து எந்த இடத்துக்குள்ள ஒரு உறவு பாலத்தை காட்டணும், எந்த இடத்துக்குள்ள எந்த இஷ்யூவில் தெளிவாக நின்று எதுக்கணுங்கிறதுல ரொம்ப பிரில்லியண்டாக தான் பண்ணுறார் மேடம். எனக்கு அவரை புகழ்ந்தெல்லாம் ஒன்றும் ஆக வேண்டியதில்லை. ஏன்னா வந்து மோடிக்காக முழுமையாக நிற்கக்கூடிய ஒரு ஆள். பட் அவர் தெளிவாக சில விஷயங்கள் பண்ணுறதை நாம் அக்செப்ட் பண்ணி தான் நான் அதை பேசுகிறேன். ஓகே ஓகே. ஆனால் நிறைய இவ்வளோ தூரம் வந்துட்டு மத்திய அரசு வந்து எதிர்க்கணுமா? கொஞ்சம் மென்மை போக்க கடைப்பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்கள் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை இருக்கும் இல்லையா யாராக இருந்தாலும்? அது ஒரு யூகத்தின் அடிப்படையிலான விஷயம். இவ்வளவு தூரம் ஒரு ஸ்ட்ரிக்டாக கையாள வேண்டிய மத்திய அரசு வந்து இவ்வளோ அது எப்படி நடக்கும், இப்படி போனால் எப்படி நடக்கும், அப்படி நடக்குங்கலாம் யாருமே ஜட்ஜ் பண்ண முடியாது அதை. ஓகே ஓகேங்க சார். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அடுத்தது அவர் மேலே வைக்கக்கூடிய மிகப்பெரிய இன்னொரு புகார் வந்துட்டு வாரிசு அரசியலை வந்துட்டு ரொம்ப முதன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி. இந்த கருத்து வாரிசு அரசியல் ஒரு மேட்டரே இல்லை மேடம். மக்கள் ஏற்றுக்கிட்டா எந்த வாரிசும் தாக்கு பிடிக்க முடியும், மக்கள் ஏற்றுக்கிட்டனா தாக்கு பிடிக்க முடியாது. வாரிசு அரசியலுங்கிறது ஜனநாயகத்தில் மக்கள் ஏற்றுக்கிட்டா தான் எதுவுமே. பட் வாரிசு அரசியலுங்கிறதுல ஒரு கட்சி தலைவர் 2 காம்படிட்டர்ஸ் கட்சிக்குள்ளே இருக்கும்போது தன் மகனை ப்ரொமோட் பண்ணுறது சேஃப்னு மகனை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அது இன்றைக்கி எல்லா கட்சியுமே இந்தியாவுக்குள்ளே அப்படி தான் இருக்குது. எல்லா கட்சியுமே நீங்கள் கம்யூனிஸ்ட்டு பிஜேபி தவிர எல்லா கட்சியுமே இன்றைக்கி இந்தியாவுக்குள்ளே அந்த இதுக்குள்ளே தான் இருக்குது. கருணாநிதியை விடவும் வந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப நுணுக்கமானவர் அப்படின்னு சொன்னீங்க. எதை வச்சு அப்படி சொன்னீங்க சார்? நான் கருணாநிதி கலைஞர் அவர்களை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவன். பல கட்டத்தில் எமர்ஜென்சி எடுத்த போதெல்லாம் அவருக்கு ரொம்ப ஆதரித்து நின்றுருக்கிறேன். ஒரு சில அவரோட நிலைப்பாட்டுக்கு எதிராட்டு நான் நின்றுருக்கிறேன். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் தீவிரமாட்டு அவரோட நிலைப்பாட்டை ஆதரிச்சிருக்கிறேன். என் நண்பர்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் அவருடைய நடவடிக்கைகளை நம்ம ரிவைண்ட் பண்ணி பார்க்கும்போது அவர் எம்ஜிஆர் போனதும் அதை டீல் பண்ண விதம் வந்து அவர் டெஸ்பரேட்டாக அவசரத்தில் தவறிழைச்சதாக தான் நான் பார்க்குறேன். ஓகே. எம்ஜிஆர் வந்து திமுக கழகத்தை விட்டு வெளியேற்றப்படுறாரு, கலைஞருக்கு போட்டியாளர் ஆகிறாரு. திமுக கழகம் 71 50% மேலே வாக்கு எடுத்திருக்காங்க. அந்த வாக்கு ஆன்டி காமராஜ் ஓட்டு. கலைஞர் தலைமைக்கு, மக்கள் தலைமை எம்ஜிஆருக்கு, இந்திரா காந்தி அம்மையாருக்கு 3 தான் அதில் உருவம். கலைஞர், எம்ஜிஆர், இந்திரா காந்தி அம்மையார் 3 பேருக்கும் விழுந்த ஓட்டு. அந்த ஓட்டில் காமராஜுக்கு எதிராக வந்த இந்திரா காந்தி அம்மையாருக்கு ஓட்டும் இருக்குது. 67 ஆன்டி காமராஜ் பண்ணின திமுக கழகத்துக்கு ஓட்டும் அதில் இருக்குது. அப்போ இந்த ஓட்டர்ஸோட மைண்ட் செட்டு ஆன்டி காமராஜ். அப்போ நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வந்திருக்கணுங்கிற வார்த்தையை கலைஞர் சொன்னது தவறு. இந்த 71 எடுத்த அவ்வளோ ஓட்டர்ஸுமே இந்திரா காந்தியை ஏற்றுக்கிட்ட ஓட்டர்ஸ். இந்திரா காந்திக்கு ஏஜென்ட்னு எம்ஜிஆர் சொன்னதும் தவறு. உங்கள் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை இந்திரா காந்தி அம்மையார் தானே. நீங்கள் 38 சீட்டு ஒரு கன்னியாகுமரி நார்வேல் சீட்டை தவிர அவ்வளோ சீட்டும் இந்திரா காந்தி தலைமையில் தானே ஜெயித்திருக்கீங்க. அப்போ வெற்றி பெற்ற உங்கள் ஓட்டர்ஸால் அக்செப்ட் பண்ண இந்திரா காந்திக்கு ஆள் எம்ஜிஆர்னு சொல்லும்போது அந்த ஓட்டர்ஸுக்கிட்ட இந்த எம்ஜிஆரை வளர்த்துலாம் விடுறீங்க. அப்போ நீங்கள் டெஸ்பரேட்டாக நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு ஆன்டி காமராஜ் ஓட்டை வச்சுக்கிட்டு, காமராஜ் மேலே பெரிய மரியாதை உள்ள எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர், நாடார் சமுதாயத்துக்கு பெரிய பெருமையை ஏற்படுத்தினவர். பட் அவ்வளோ நான் ஆன் மெரிட்டு ஒவ்வொரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் வச்சு தான் நான் பார்க்கக்கூடிய ஆள் எதையுமே. ஏன்னா உள்ள அரசியலில் காமராஜ் ஆதரவாளர்கள் எங்கள் குடும்பத்திற்கு காங்கிரஸுக்குள்ளே எதிரான நிலைமையில் இருந்ததுலேருந்து நாங்கள் அதை ஃபேஸ் பண்ணி வந்தவங்கன்னு சொல்லும்போது ஆன் மெரிட்டு தான் நான் அதை பார்ப்பேன். பட் அவருக்கு உயரத்தையும் நான் எந்த இடத்துக்குள்ளேயும் தெளிவாக பேசக்கூடியவன். அந்த ஓட்டர்ஸ் சென்டிமெண்ட்டுங்கிறது ஆன்டி காமராஜ் சென்டிமெண்ட்டு தான். ஸோ அப்போ நீங்கள் வந்து
ப்ரோ காமராஜா அந்த ஸ்டாண்டை கலைஞர் எடுத்திருக்கக்கூடாது. ஓகே. அது தவறானது ஒன்று. ஒருவேளையில் அது அவரோட ஆட்சி நிலைக்கிறதுக்கு ஒருவேளை துணை புரிஞ்சிருக்கலாம். பட் அவருடைய செல்வாக்கு குறையதுக்கு அது காரணமாயிட்டு. ஏன்னா அந்த ஓட்டு காமராஜ் எதிர்ப்பு ஓட்டுங்கிறதுல எம்ஜிஆருக்கு அது ஒரு ப்ளஸ்ஸை கொடுத்துட்டு, அல்லது வந்து இவர் 30 எம்ஜிஆர் 25 கூட இவர் நம்பர் 1 கூட அவர் வந்திருக்கலாம். வந்து ராங் ஸ்ட்ராட்டஜி அதில் ஒன்றா நான் பார்க்குறேன். ஏன்னா தரவுகளோட ஒரு ஓட்டர்ஸோட மைண்ட் செட்டை வச்சு தான் நான் பேசுகிறேன். அடுத்து வந்து அவர் ராமதாஸுக்கு வந்து எம்ஜிஆர் வந்து தமிழ்நாட்டின் மக்கள் தொகை 25 கோடி ஆட்டாக்கி ஒரு டைப்பாக அதை டீல் பண்ணார். இவர் வந்து வீரபாண்டி ஆறுமுகம், மதுராந்த ஆறுமுகம், செஞ்சி ராமச்சந்திரன், முட்டங்கிருஷ்ணமூர்த்தி, நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி, துரைமுருகன், பூம்புகார் விஜயபாலன், மயிலாடுதுறை கிட்டப்பா, சத்யேஷ், இந்த மாதிரி தர்மபுரி சின்னசாமி, முட்டம் கிருஷ்ணமூர்த்தி, நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி, துறைமுகம் செல்வராஜ், இப்படி ஒரு ஃபுல்லாக லோக்கல் லீடர்ஸ் வந்து டிஎம்கேல வன்னியர்கள். குறிப்பாக வீரபாண்டி ஆறுமுகத்தோட அந்த ப்ரெஷருக்கு ஈல்டாகி டக்குன்னு 50% 20-30ன்னு பிரிச்சுட்டார். பிரித்ததில் வெள்ளாள கவுண்டர், நாடார் போன்ற சமங்கள்லாம் நமக்கு எதிராக பண்ணிட்டாருங்கிற உணர்வு அவங்களுக்கு வந்துட்டு. குறிப்பாக அதில் கொங்கு வேளாளர்கள் தான் அதை பெருசாக பண்ணாங்க. நாடார் அந்த அளவுக்கு இடஒதுக்கீடுக்குள்ளெல்லாம் பெருசாக பேசக்கூடியதில்லை. நான் தான் இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமாக பேசாத நாடார்களுக்கெல்லாம் மொத்தமாக நான் தான் பேசுவேன், எல்லா ஜாதிக்காகவும். அப்போ ஐயோ ஆபத்து, நமக்கெல்லாம் ஆபத்துன்னு கொங்கு வேளாளர்கள் வந்து அதில் எதிராக போனாங்க. அப்போ இதை பிரித்து கொடுத்தவர் ராமதாஸை ஃபோல்ஸாக விடாமல் பார்த்துருக்கணும். அவர் வந்து 20ன்னு பிரித்து கொடுத்துட்டு அழுகின மாம்பழத்தை கொடுத்துட்டாருன்னு வட தமிழகத்தில் 18% ஓட்டு, என்டிஆர் தமிழ்நாட்டில் 6% ஓட்டு எடுத்து ராமதாஸ் ஃபோல்ஸ் ஆகிட்டார். அது கலைஞர் அந்த இடத்துக்குள்ளேயும் இப்படி ராமதாஸ் டீல் பண்ணுவாரான்னு தெரியாமல் ஏமாந்துட்டார். இந்த மாதிரி கலைஞர் இதில் நிறைய செய்ய முடியும். கலைஞர் சாதித்த பலதும் நம்மளால் சொல்ல முடியும். அண்ணாவே தோக்கும்போது 62 பரிசுத்த நாடாரை தோக்கடித்தது, டிஆர் பாலு பச்சை மையினால் வந்த தோல்வியெல்லாம் பச்சை துரோகத்தால் வந்த தோல்வின்னு சாதா செழியனை அவர் விமர்சனம் பண்ணி ஒரு ராஜ்யசபாவில் ஜெயித்ததுன்னு பல விஷயங்களும் சொல்ல முடியும். ஆனால் இந்த ஆண்டி காமராஜ் பண்ண வேண்டிய இடத்துல ப்ரோ காமராஜ் பண்ணதுனாலும் சரி, ராமதாஸுக்கிட்ட ஏமாந்ததுனாலும் சரி, 2 பெரிய ஃப்ளாவாக கலைஞரோட அரசியலில் இருக்குது. ஸ்டாலின் இந்த தவறுகள் எல்லாம் தான் பாடம் படிச்சுக்கிட்டு குறிப்பாக இன்னைக்கு என்ன அரசியல் பண்ணணும், இப்போ என்ன இது பண்ணணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. கலைஞர் கடந்த காலத்தின் கைதியாக இருந்தார். அவருக்கு வாக்களித்த முக்குலத்தோர் சமுதாயம் ஜெயலலிதா சைடு போன பிறகும் அதே 71 கனவிலே இருந்து 1% வாக்கில் தோல்வி அடைஞ்சாருன்னா அவர் பிரிசனராக பாஸ்டாக இருந்தது தான் காரணம். ஸ்டாலின், சுனில் கனகூலு, பிரசாந்த் கிஷோர் பாண்டே, ராபின் சர்மா, இந்த மாதிரி பிராண்டிங் ஆட்கள் எல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணி குய்வைவா இன்னைக்கு என்ன அரசியலுங்கிறதுல ஸ்டாலின் அப்டேட்டாக அந்த அரசியலை பண்ணுறாரு. குறிப்பாக ராமதாஸ் விஷயத்தில் ஸ்டாலின் மூத்த தலைவராக மதித்து, ஆனால் அலையன்ஸ் விஷயத்தில் எப்படி பண்ணுறாருங்கிறதெல்லாம் கலைஞரை தாண்டி ஸ்டாலின் இருக்கிறாருங்கிறது எனக்கு மனசில் பட்டது. தரவுகளோடு இதை நான் சொல்கிறேன். தொடர்ந்து இந்த உண்மைகளை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸ்டாலினுக்கு வந்து வெற்றிங்கிறது வந்து அதிக வாய்ப்புகள் தான் இருக்குது, நான் அதை மறுக்க வரல. ஆனால் 1-to-1ங்கிறது வந்து ஸ்டாலினுக்கு வந்து ஒரு த்ரெட்டு தான். பட் 1-to-1க்கான வாய்ப்புகள் வந்து இட் இஸ் எ ஹெர்குலியன் டாஸ்க் 1-to-1 கொண்டு வர்றது. இப்போ 2026 திமுகவினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு சார் உங்க பார்வையில், உங்க கணிப்பு? அதைத்தான் நான் சொல்கிறேன். 1-to-1 கொண்டு வந்து தான் ஸ்டாலினை தோற்கடிக்கிறதை பற்றி யோசிக்க முடியும். 1-to-1 இல்லைன்னா ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாதுன்னு மோடிக்கு தெரியும், அமித்ஷாவுக்கு தெரியும், சீமானுக்கு தெரியும், எடப்பாடிக்கு தெரியும். வேற யார் இருக்கா பிளேயர்ஸு? மோடி அமித்ஷாவுக்கு தெரியும், அண்ணாமலைக்கு நல்லாவே தெரியும், சீமானுக்கு தெரியும், எடப்பாடிக்கு தெரியும். இவ்வளோ தானே இந்த 4 பேர் தான் இந்த திமுக அணி, என்டிஏ, அண்ணா திமுக, சீமான் 4 பேர் தானே. விஜயெல்லாம் கணக்கில் எடுத்துக்க மாட்டேன். விஜயநாங் கணக்கில் எடுக்கல. என்னைக்கு அவர் பலத்தை நிரூபித்து பிளேயராக வராரோ அன்னைக்கு கணக்கில் எடுக்கிறேன். சும்மா மார்க்கெட்டிங் பிராண்டிங் ஆட்கள் பேசுகிறதுக்கெல்லாம் காதில் பூ சுற்றிட்டு வரல ரவீந்திரன் துரைசாமி. சின்ன வயசுலேருந்தே களத்தை பார்த்து எல்லா தேர்தல் களத்தையும் பார்த்து வந்தவர் ரவீந்திரன் துரைசாமி. அவர் நாளைக்கு ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா ப்ரூவ் பண்ணிட்டாரியான்னு அவரை சொல்லிட்டு போகலாமே தவிர, ப்ரூவ் பண்ணாத அவரை மதிக்கிறது ப்ரூவ் பண்ணவருக்கு பண்ணக்கூடிய அநீதி. அந்த அநீதியை செய்ய வேண்டிய ஏமாளித்தனமும் என்கிட்ட இல்லை, வேற காரணங்களும் எனக்கு இல்லை.
ப்ரூவ் பண்ணது எடப்பாடி பழனிசாமி 23%. அவர் ஸ்டாலினை தோக்கடிக்க கஷ்டம்னு தான் நினைக்கிறாரு. 18% வாக்கெடுத்த என்டி அண்ணாமலை ஸ்டாலின் அசெம்பிளில் தோக்கடிக்கிறது கஷ்டம்தாங்கிறதான் தலைமையிலே சொல்லியிருக்கிறாரு. நாம் தமிழர் சீமான் அடுத்த ஜம்பு மேலே போகிறதுல தான் அவர் குறியா இருக்காரு. அதனால தான் அவர் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு கூட பொள்ளாச்சி பாலியலை பற்றி சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி பற்றி கொடநாடு கொலையை பற்றி பேசுறாரு. அப்போ அவரும் இது வந்து நமக்கு வளர்ச்சிக்கான ஒரு தேர்தல் தான் நினைக்கிறாரு. எடப்பாடியும் தான் கலைஞர் 77 ஆல்டர்னேட்டிவ்னு நின்ன மாதிரி நிற்கிறதுக்கான தேர்தல் தான் நினைக்கிறாரு. விஜய் பல நிரூபிக்காதவர், அவரை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் என்ன பொசிஷன் பண்றாருங்கிறத பார்த்து சொல்லுவோம். ஓகே சார், எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி.